ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் வந்து எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பொட்டுக்கடலையை சேர்த்துடலாம். நான் 1 கப் அளவு பொட்டுக்கடலை வந்து சேர்த்துருக்கேன். இது வந்துட்டு ஒரு 250 கிராம் அளவு இருக்கும். இது கூட அரை கப் அளவு சுகர் வந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து ஒரு 100 கிராம் அளவு இருக்கும். இப்போது இதில் வாசனைக்காக 3 ஏலக்காய் மட்டும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வந்து பவுட்ரு பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், பவுட்ரு பண்ணியாச்சு. இந்த மாதிரி நல்லா வந்து ஃபைன் பவுடராக வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதை வந்து நல்லா வந்து ஜல்லடை வச்சு நல்லா வந்து சரிச்சிட்டு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு ஓரமாக இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு ஒரு பேன் வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம எந்த கப்புக்கு பொட்டுக்கடலை இழந்தோமோ அதே கப்புக்கு வந்துட்டு அரை கப் அளவு நெய் வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து வீட்டிலே செஞ்ச நெய் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஆர்டர் நம்ம சேனலில் எப்படி வந்து நெய் செய்யணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்பட்டால் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெய் வந்து நல்லா வந்து ஹீட் ஆகணும், ரொம்ப வந்து ஹீட் ஆகிடக்கூடாது. ஸோ மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெய் வந்து நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். நீங்கள் இந்த ரெசிபிக்கு நெய் தான் வந்து சேர்க்கணும்னு கிடையாது. நீங்கள் நெய்க்கு பதிலாக நீங்கள் டால்டா கூட வந்து சேர்த்து செய்யலாம். ஆனால் நெய் சேர்த்து செய்யும்போது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதோடய டேஸ்ட்டுமே வந்து மாறாமல் நம்மளுக்கு சூப்பராக கிடைக்கும். இப்போ நெய் நல்லா வந்து மெல்ட் ஆகிருச்சு. ஸோ 2 நிமிஷம் நல்லா ஹீட் பண்ணி விட்டுருக்கேன். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க அந்த சுகரையும் அந்த பொட்டுக்கடலை மாவையும் இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து இப்போ கலந்து விட்டுக்கலாம். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அது கட்டி படாமல் வரும். எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப வந்து இந்த மாதிரி தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து பொட்டுக்கடலையும் கொஞ்சம் சுகரையும் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி இதில் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நமக்கு வந்து கெட்டி ஆயிரும். ஸோ நல்லா வந்து எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா எனக்கு வந்து கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு எந்த ஒரு கட்டியுமே இருக்காது. மொத்தமாக சேர்த்தோம்னா கட்டி பிடிச்சிரும். இப்போ இந்த மாதிரி வந்து சேர்த்துட்டு இந்த மாதிரி வந்து பதத்துக்கு வந்துடும் பாருங்கள். நெய் எதுவுமே தெரியாமல் இந்த மாதிரி நல்லா வந்து ஒரு கெட்டியான பதத்துக்கு வந்துடும். இந்த மாதிரி பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உடனே வந்துட்டு நெய் தரான ஒரு பாத்திரத்துக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த செகண்டே இந்த வேலையை வந்து ஆரம்பிச்சிடணும். அது வந்து ஆறிட்டு அப்படின்னா நம்மளால் வந்துட்டு பீஸ் வந்து போட முடியாது. ஸோ அதனால் உடனே வந்துட்டு இன்னொரு ட்ரேக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அந்த ட்ரேயில். நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பொட்டுக்கடலை எல்லாத்தையும் இதுக்குள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை வந்துட்டு ஒரு மணி நேரத்தில் 2 மணி நேரம் அப்படியே வந்து ஆற விட்டுறலாம். உங்களுக்கு வந்து சீக்கிரம் ஆறணும் அப்படின்னா நீங்கள் வந்து லைட்டாக வந்து ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து வச்சு நீங்கள் வந்து எடுக்கலாம். பீஸ் போடுறதுக்கு கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இது கூட எல்லாத்தையுமே வந்து சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வந்துட்டு ஒரு கரண்டியோ இல்லை ஸ்ப்ரெடரில் வச்சு நல்லா வந்து மேலே வந்து அமுத்தி விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கணும். நல்லா வந்து டைட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்மளுக்கு பீஸ் போடும்போது பீசஸ் வந்து கரெக்டாக வரும். இப்போ சைடில் எல்லா பக்கமும் இருக்குது எல்லாத்தையுமே இந்த மாதிரி அமுத்தி விட்டுட்டு இது ஒரு மணி நேரத்தில் 2 மணி நேரம் அப்படியே வந்து வெளியே விட்டுடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்ப்ரெட்டில் வச்சு நல்லா இந்த மாதிரி அழுத்தி விடணும். பாருங்கள், அழுத்துற மாதிரி இந்த மாதிரி அழுத்தி விட்டுட்டு இது அப்படியே வந்து ஒரு மணி நேரத்தில் இந்த 2 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. ஸோ இந்த ரெசிபி செய்கிறது ரொம்பவே வந்து ஈஸி. ஜஸ்ட்டு வந்து ஒரு 10 நிமிஷத்தில் வந்து ஈஸியாக வந்து செஞ்சிடலாம். ஸோ சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா நல்லா வந்து நம்ம வந்து அமுத்தி விட்டாச்சு பாருங்கள். ஸோ எல்லா பக்கமும் ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிருச்சு. இப்போ நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சனாலும் எடுக்கலாம். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சா நீங்கள் 1 மணி நேரம் வச்சாலே போதும். ஸோ நல்லா வந்து ஆற வச்சு எடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து பீஸ் போட்டுடலாம். பாருங்கள், நம்மளுக்கு பீஸ் போட வந்து ஈஸியாக இருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி பீஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டே போட்டுக்குன்னு கிடையாது. நீங்கள் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் வந்து பீஸ் போட்டுக்கலாம். ஸோ அப்போ தான் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும் அது. ஸோ மைசூர் பாக் மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து பீசஸ் வந்து போட தேவை கிடையாது. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து பீசஸ் வந்து போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் வந்து பீசஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பீசஸ் ஷேப்பில் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அந்த சூடாக இருக்கும் போதே நீங்கள் வந்து உருண்டையானாலும் நீங்கள் வந்து பிடிச்சிருக்கலாம். அப்படி கூட வந்து சாப்பிட்லாம். ஆனால் கடைகளில் இந்த மாதிரி வந்து இப்போ பீஸ் போட்டு தான் வச்சுருப்பாங்க. இது வந்து 90's பால்கோவா வந்து சொல்லுவாங்க. இப்போது இந்த மாதிரி சைடில் வந்துட்டு நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் பீசஸ் வந்து போட்டு எடுத்தாச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு மறக்காமல் கமெண்ட் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் வீடியோஸை மிஸ் பண்ண